السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் ரமலானுடைய இரவு தொழுகை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று ஒழும்பிருக்கிறோம். அல்லாஹ் கூறும் அழகிய வரலாறு என்ற தலைப்பில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு சில பகுதிகளை நம்ம தெரிந்திருக்கிறோம். நம்ம தெரிந்து கொண்ட விஷயத்தை ஒரு முறை நினைவுபடுத்திவிட்டு அதனுடைய தொடர்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அழகிய வரலாறு என்று திருக்குர்ஆனில் குறிப்பிடப்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேல உள்ள பொறாமையில அவங்கள சின்ன வயசுலயே கொண்டு போய் கிணத்துல போட்டு ஒரு வாகன கூட்டம் அவங்கள எடுத்து கொண்டு வந்து எகிப்துல விற்கிறார்கள். எகிப்துல ஒருத்தர் அவங்கள விலைக்கு வாங்கி அந்த அவருடைய வீட்டில் அவர் வளர்கிறார். அவருக்கு பேர் அசீஸ் என்று திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறது. இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்துல அசீஸுடைய வீட்டில் வளர்ந்து கொண்டு வரும் பொழுது அவங்களுடைய இளமை பருவத்தை அவங்க அடையும் பொழுது அந்த வீட்டில் இருந்த எஜமானி அசீஸ் என்பவருடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தவறான முறையில அடையணும்னு முயற்சி பண்ணி அதிலிருந்து தப்பித்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலேயே பழி போட்டு அந்த அம்மா தன்னுடைய தவறை நியாயப்படுத்தவும் செய்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல பழி போடுகிறது. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தராலேயே சரியான முறையில அதை விசாரிக்கப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குற்றமற்றவர் என்று நிரூபணமாகுது. ஆனாலும் ஊர்ல பல மாதிரி பேசுவதை கேள்விப்பட்டு அந்த அசீஸ் என்பவருடைய மனைவி என்ன செய்யறாங்கன்னா ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் வர வச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் என்ன செய்யறாங்க, வர வைக்கிறாங்க. வர வச்சு நான் பண்ண சரிதான், இவரை நான் தான் அடைய முயற்சி பண்ணனேன் இப்படின்னு அரண்மனைக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த விஷயம் உண்மை யார் பக்கம் உண்மைன்னு தெரியாது மற்றவங்களுக்குலாம். ஆனால் இந்த பெண் என்ன செய்யுது, எல்லாத்துக்கும் முன்னாடி உண்மை சொல்லிருது. அப்படி சொன்ன பிறகு அதோட அந்த பிரச்சனை முடியுதான்னு கேட்டா முடியல. அங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாரும் நியாயப்படுத்தி இந்த தவறை நியாயப்படுத்தி பேசுறதையெல்லாம் பார்த்து விட்டு ஒருவேளை இவங்க நம்மளை வழிகெடுத்தாலும் வழிகெடுத்துருவாங்க, இந்த பெண்கள் சூழ்ச்சி அந்த மாதிரி ஒரு மோசமானது. அவங்க நினைச்சா என்ன செய்வாங்க, ஒரு அறிவுள்ள ஆணை ஒரு ஆற்றல் உள்ள ஒரு ஆணை பலவீனமா ஆக்கிடுவாங்க. அதனால யாரெல்லாம் இவங்க என்னை அழைக்கிற மாதிரி நடந்துடக்கூடாது, நான் என்னுடைய அறிவை அடகு வச்சிடக்கூடாது, இவங்கள்ட்ட என்னை காப்பாத்தி ஜெயிலையாவது போட்டுரு அப்படின்னு துவா செய்யறாங்க. இது வரைக்கும் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் 36வது வசனத்துல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள போறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள என்ன செய்யறாங்கன்னா, இந்த இவங்க துவா செஞ்ச பிறகு அவங்கள ஜெயிலில் போட்டா நல்லது என்று அங்க உள்ளவர்களுக்கு அரண்மனையில் உள்ளவர்களுக்கு அப்படி அல்ல தோன்ற வைக்கலாம். தூக்கி ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க. எந்த தவறும் செய்யாமலேயே அவர் மேல பழி சுமத்தி ஏற்கனவே இருந்த பழி அடிப்படையிலேயே ஏற்கனவே நிரூபணமாயிருச்சு அவர் தப்பு செய்யலண்டு. ஆனாலும் அதே குற்றச்சாட்டை சொல்லி என்ன செய்யறாங்க, அவரை தூக்கி உள்ள போட்டுறாங்க. அவங்க சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவங்க போகும்போது அவங்க கூட 2 பேர் என்ன செய்யறாங்க, சிறை தோழர்கள் 2 பேர் அவங்களோட ஜெயிலுக்கு போறாங்க. 2 இளைஞர்கள் போறாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யூசுப் சூராவுல 36வது வசனத்துல இருந்து அந்த அதுக்கு பிறகு உள்ள விவரங்கள் சொல்லப்படுது. வதஹல மாஹு சிஜ்ன ஃபதயான், அவரோடு 2 இளைஞர்கள் சிறையில் நுழைந்தார்கள். கால அஹதுஹுமா, அந்த 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கனவுங்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு கனவுங்கிறாங்க. அதுல ஒருத்தர் கனவுங்கிறாரு, இன்னி அராணி ஆசிர் ஹம்ரா, நான் மதுபானத்தை பிழிந்து கொடுக்குற மாதிரி, பழச்சாறு பிழிந்து கொடுக்குற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு என்ன செய்யறாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட சொல்றாரு.
வகாலல் ஆகரு இன்னி அராணி அஹமில் ஃபௌகராசி ஹுபுசன் தாக்குழு தயிர் மினுகு. என்னுடைய தலையில வந்து ரொட்டி இருக்குது, ரொட்டியை நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன், அதை பறவைகள் கொத்தி திங்குது. இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் இப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இன்ன நராக்க மினல் முஹ்சினீன், உன்னை ஒரு நல்லவராக நாங்க பாக்குறோம், அதனால நீங்க வந்து இந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லுங்க இப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அவரோட சிறையில் இருந்த அந்த தோழர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நடவடிக்கையை பார்த்து, ஒழுக்கத்தை பார்த்து, பண்பாடை பார்த்து, இவர்கிட்ட கேட்டா விஷயம் தெரியும் போல இருக்கு, நல்ல மனிதரா தெரிகிறாரு, ஒரு வணக்கசாலியா இருக்கிறாருன்னு பார்த்து செய்யறாங்க. அவங்களுடைய நன்னடத்தையை பார்த்து எல்லாத்தையும் கேட்ட மாட்டாங்கல்ல, கனவுக்கான விளக்கத்தை போய் எல்லார்ட்டையும் போய் கேட்க மாட்டாங்க. ஒருத்தர் நல்லவர், ஒரு ஆன்மீகத்தோடு தொடர்புடையவர் என்று பார்த்தா தான் அவர்கிட்ட தான் போய் கேட்பாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து இதை வந்து என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் வந்து கேட்கறாங்க, ஆளுக்கு ஒரு கனவு கொண்டு அதை கேட்கறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்களுடைய கனவுக்கான விளக்கத்தை சொல்றாங்க. அப்படி சொல்றதுக்கு முன்னாடி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நான் யாரு, என்னுடைய ஊர் மக்களுடைய கொள்கை என்ன, என்னுடைய கொள்கை என்ன, எது சரியான கடவுள் கொள்கை என்று நேரம் பார்த்து என்ன செய்யறாங்க, அந்த சிறை தோழர்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. காலல்லா ஏத்திக்குமா தாமுன் துருசகானி இல்ல நப்பத்துக்குமா பி தாவீலி, உங்க ரெண்டு பேருக்கும் வழங்கப்பட இருக்கிற உணவு வர்றதுக்கு முன்னாடி நீங்க கண்ட கனவுக்கான விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். சாப்பாடு வர்றதுக்குள்ள நான் நினைஞ்சிருவேன், உங்களுக்கான அந்த கனவுக்கான விளக்கத்தை நான் சொல்லிடுவேன். அந்த கனவு அது வரைக்கும் நடக்காது, கனவுக்கான பலன் வந்து அது வரைக்கும் என்ன செய்யாது, நடக்காது. கனவுல உள்ளது நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் நினைஞ்சிருவேன், இதை பத்தி சொல்லிடுவேன் இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா சொல்லி காட்டுறாங்க. இன்னி தரக்து லாலிக்குமா மிம்மா அல்ல மணி ரப்பி, இந்த கனவுக்கான விளக்கம் இருக்குதுல, இது என் இறைவன் எனக்கு கொடுத்தது, இது நானாவும் கனவுக்கான விளக்கத்தை சொல்லலை. ஏன்னா கனவுக்கான விளக்கம்ங்கிற பேர்ல சில பேர் என்ன செய்வாங்கன்னா பித்தளை இடத்துல ஈடுபடுறான், கனவின் விளக்கம் பல பலன்கள் புஸ்தகம் எழுதுறான். யார் கனவுக்கும் யாரும் விளக்கம் சொல்ல முடியாது. அவரவர்கள் நடக்கிற அவங்கவுங்களுக்கு நடக்கிற கனவுக்கான விளக்கம் அவங்களுக்கு தெரியும், நடக்கும்போது தெரியும். கனவுகளை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 வகையை பிரிக்கிறாங்க. ஒண்ணு நல்ல கனவு அல்லாஹ்ட்ட இருந்து ஏற்படுது, அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கிற வேண்டியதுதான், ரொம்ப நெருக்கமான ஆளுகிட்ட சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. கெட்ட கனவாக இருந்தா அதனால உங்களுக்கு ஒரு கேடு வராது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிஜம் சொல்லுங்க, இடது பக்கமா துப்பிக்கிறங்க, திசையை மாற்றி படுத்துக்கிறங்க. நிமிந்து படுத்துக்கும்போது கனவு கண்டா என்ன செய்யணும், வலது பக்கமா திரும்பிக்கிறணும். அல்ல இங்கிட்டு திரும்பி இருக்கும்போது கனவு கண்டா இந்த பக்கமா என்ன செய்யணும், கெட்ட கனவு ஏற்பட்டால் கொஞ்சம் அப்படி திரும்பி படுத்துக்கிட்டோம்னா அந்த நினைவு நம்மளை விட்டு போயிடும். இதுக்கான பிசிலாசனை செய்யறாங்கன்னா கெட்ட கனவு கொண்டா அது உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா கெட்ட கனவு நம்மளை பத்தி மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது, அடுத்த ஆளை பத்தி கூட வரும். அப்ப அவர்கிட்ட போய் நம்ம சொல்லி தேவையில்லாத பயத்தை உண்டாக்கிற கூடாது. நீங்க மூத்தா போற மாதிரி கனவு கொண்டா அவர் அதே நினைச்சுட்டு பிறக்கும். அதனால கனவு வந்து கெட்ட கனவு செய்யக்கூடாது, அடுத்த ஆள்கிட்ட சொல்லக்கூடாது, அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. இது நபிசுல்லாஸ் அவங்க நமக்கு சொன்னது. நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இப்படி ஒரு சிறப்பு விஷயத்தை கொடுக்கணும். அடுத்த ஆள் கண்ட கனவுக்கு நம்ம கண்ணு காண்கிற கனவுக்கு நமக்கு விளக்கம் தெரியாது, நடக்கும்போது தெரியும். இன்னொரு கனவு இருக்கு, கனவுல வந்து அர்த்தமற்ற கனவு, அதாவது அதுக்கு எந்த ஒரு காரணமும் இருக்காது. நல்ல கனவுன்னு சேர்க்க முடியாது, கெட்ட கனவுன்னு சேர்க்க முடியாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஒரு விஷயத்த, அது கனவுல வரும். மூத்தாப்புற கண்டிஷன் ஒருத்தர் இருப்பாரு, நம்ம படுத்தவொடனே ஒரு மூத்தாப்புற மாதிரி கனவு வரும், முடிச்சு பார்த்தா மூத்தாப்பு இருப்பாரு. இது நம்முடைய எண்ணம், நம்மளாக நினைத்து கொண்டு படுத்தது. ஒருத்தவங்க நிற மாசமா இருப்பாங்க, நாளைக்கு பிள்ளை பக்கம் போற மாதிரி கனவு கம்போம், எதார்த்தமா நினைச்ச பிள்ளை நாளைக்கு பிறந்துரும். இதெல்லாம் நம்மளா நினைச்சுக்கிட்டு படுக்கிறோம். எதை நினைச்சுக்கிட்டு படுக்கிறோமோ அது கனவுல வந்துச்சுன்னா அது நல்லதுன்னு சேர்க்க முடியாது, கெட்டதுன்னு சேர்க்க முடியாது. அது நம்ம நினைப்பினால எண்ணத்தினால வரக்கூடிய கனவு. அப்ப இந்த மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்ன செய்யணும், மற்றவர்கள் கனவு கொண்டா கூட அதுக்கான விளக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை, ஒரு அறிவு அல்லாஹ் கொடுத்துருக்கணும். நபிங்கிறனால ஸ்பெஷலா அல்லாஹ் வந்து என்ன செய்யற அவங்களுக்கு அந்த பண்பை எல்லாம் கொடுத்துருக்கணும். அவங்க சொல்றாங்க, தாலிக்குமா மிம்மா அல்ல மணி ரப்பி, இது என் இறைவன் எனக்கு வழங்கிய ஒரு அறிவு, ஒரு ஆற்றல். இன்னி தரக்து மில்லத்த கௌமி லா யுமினூன பில்லாஹி வஹும் ஆகிரத்தி ஹும் காஃபிரூன், அல்லாஹ்வை நம்பாத மறுமையை மறுத்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தார நான் வந்து புறக்கணிச்சிட்டேன், அவங்கள புறக்கணிச்சுட்டு நெஞ்சேன் நான் இங்க வந்திருக்கிறேன். வத்தபாத்து மில்லத்த ஆபாயி இப்ராஹிம வ இஸ்ஹாக்க வ யாக்கூப், என்னுடைய முன்னோர்களான இப்ராஹிம், இஸ்ஹாக்கு, யாக்கூபு இவர்களுடைய மார்க்கத்தை தான் நான் பின்பற்றி கொண்டு வருகிறேன். அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய கூட்டம், மறுமையை மறுக்கக்கூடிய கூட்டம், இவங்க வழியில நான் இருக்கல. அப்படி பல பேர் என்ன செய்யறாங்க, ஊர்ல இருக்கிறார்கள். நான் வந்து எங்க தாப்புனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கொள்கை, அவருடைய தாப்புனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கொள்கை,
இசாக் நபியுடைய தாப்பனார் இப்ராஹிம் நபி சொன்ன அந்த கொள்கையைத்தான் செய்யறேன்னா வாழையிடி வாழையாக வந்த ஏகத்துவ கொள்கையைத்தான் அதைத்தான் நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இணை வைக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, வாழையடி வாழையா நாங்க அதை கடைபிடிச்சுக்கிட்டு இருப்போம்னு சொல்லுவாங்க. ஏகத்துவமும் வாழையடி வாழையா வந்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல உள்ள கொள்கை ஏகத்துவ கொள்கை தான். அப்ப அது புதிய கொள்கை. அது ஏகத்துவங்கிறது ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்கணுங்கிற கொள்கை. அது பழைய கொள்கை தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் நபி அவங்க மகன் இசாக்கு அவங்க மகன் யாக்கூபு சொன்ன அந்த மார்க்கத்தை நான் கடைபிடிச்சிட்டு வர்றேன். அது என்ன மார்க்கம்? மார்க்கானலன்னா முஷரிக்க பில்லாஹி மின் ஷைஇன், அல்லாஹ்வுக்கு எதையுமே நம்ம இணை கற்பிக்க கூடாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனுக்கு எதையோ போய் இணைய நம்ம ஆக்கலாமா, கூட்டாக்கலாமா? அது செய்யக்கூடாது. ஜாலிக மின் ஃபத்லில்லாஹி அலைனா வஅலன்னாஸ், இந்த கொள்கையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு இது அல்லாஹ் வழங்கிய ஒரு அற்கொடை. எங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்கொடை இது எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய அற்கொடை ஏகத்துவம் தான். ஏன்னா ஏகத்துவ கொள்கையை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க பல நன்மைகளை உலகத்தில் அடைகிறார்கள். ஏகத்துவத்தை ஏற்காதவர்கள் பார்த்தீங்கன்னா பல வகையில சிரமப்படுறாங்கல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இதனால சொல்றாங்க, ஒருத்தன் ஒரே ஒரு கடவுளுங்கிற நம்பல, அவன் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான், கடவுளுடைய நெருக்கத்தை பெறணும் இருக்கான்னு யாரு கடவுள்னு தெரியல. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு வழிபாடு செய்யறான். அதுக்காக காசு பணத்தை செலவழிக்கிறான், அதுக்காக தன்னுடைய உடலை வருத்திக்கிறான். ஏகத்துவம் யார்கிட்ட இருக்குது அவங்கள்ட்ட இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. அவங்க அழகு குத்திக்கிடுவாங்களா, தீ மிதிக்கணுமா, மலை ஏறணுமா, செருப்பு இல்லாம நடக்கணுமா, தலையில தேங்காய் உடைக்கணுமா? ஏகத்துவம் எப்படி ஒரு சிந்தனை புரட்சியை ஏற்படுத்திருக்குன்னு கேட்டா இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனங்கள், சிரமங்கள், மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொண்ட சிரமங்கள், கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் ஏகத்துவம் இல்லாதவர்கள்ட்ட இந்த மாதிரி சிரமங்களா இருக்குல்ல. மத குருட்ட கொண்டு போய் காசை கொடுக்கணும், காணிக்கை செலுத்தணும், இதெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கு இல்லை. இது அல்லாஹ் எங்களுக்கு அருள் செஞ்சிருக்கிறான். அந்த மாதிரி ஒரு பல கடவுள் கொள்கை உள்ளவர்கள்ட்ட தீண்டாம இருக்குது. கோயிலுக்குள்ள வரக்கூடாமா, ஆலயத்துக்குள்ள தலைவாசல்ல இவர் வரணும், வெளியே மற்றவர்கள் வெளியே நிக்கணுமா? இதெல்லாம் நமக்கு இல்லை. ஏகத்துவ கொள்கையில் யார் இருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா? நீ தீண்டத்தகாத ஒருத்தனை வெளியே நிப்பாட்டுவாங்களா? நாய் போற ரோட்ல கூட மனுஷன் வரக்கூடாது சட்டம் போடுறாங்களே, அப்படி ஏற்படுமா? அதெல்லாம் இல்லை. ஏகத்துவ கொள்கை யார்கிட்ட இருக்குதோ அவங்க ஏழைகளா இருக்கலாம், அவங்க சாதாரண குடும்பத்துல பிறந்திருக்கலாம், ஆனால் எல்லா மனிதர்களுடைய சமமாக செய்வாங்க, பழகுவார்கள். அவங்க சமமாக மனிதர்களாக கருதப்படுவார்கள். இதெல்லாம் அல்லாஹ் செஞ்ச ஒரு அற்புடை தானே. ஏகத்துவத்தினால நிறைய நன்மைகள் மனித சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கிறது. எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒரு கடவுளுங்கிற அடிப்படையில் கடவுளுக்கு அடிமையா இருப்பார்கள். நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவனுங்கிற இதெல்லாம் என்ன செய்யாது, வராது. அப்ப அந்த கடவுளை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கடவுளை நம்பும் போது நம்ம பல பேருக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு செய்த அற்புடைகள், மனித சமுதாயத்துக்கு செய்த அற்புடை ஏகத்துவங்கிறது. ஆனால் வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யஸ்குரூன், மனிதர்கள் அதிகமானவர்கள் நன்றி கெட்டவங்களா இருக்கிறாங்க, நன்றி மறந்தவங்களா இருக்கிறாங்க, இந்த கொள்கையை ஏத்துக்கிறாமன்னு செய்யறாங்க இருக்கிறாங்க இப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து தன்னை அறிமுகப்படுத்தி விட்டு செய்யறாங்க. அறிமுகப்படுத்துற மாதிரியே கொள்கை சொல்றாங்க. தன்னை அறிமுகப்படுத்துற மாதிரி என்ன செய்யறாங்க, வாய்ப்பு கிடைத்தால் ஒவ்வொரு முஸ்லீமும் செய்யணும், ஒரு தாயியாக இருக்கணும். எத்தனையோ முஸ்லீம்களுக்கு நீங்க பாருங்க, இஸ்லாம்ல என்னன்னு கேட்ட சொல்ல தெரியாது. ஒரு முஸ்லீம் எல்லாரோட பள்ளிக்கூடத்துல படிப்பாங்க, ஒரு பெண்ணு படிப்பாங்க, இல்ல ஒரு ஆண் படிப்பாங்க, இல்ல ஒரு இடத்துல வேலை பார்ப்போம், முஸ்லீம் எல்லாரும் கூட இருப்பாரு. இஸ்லாம்ல என்ன, உங்க குர்ஆன் என்ன சொல்லுது, இஸ்லாத்துடைய கடவுள் கொள்கை என்ன இப்படின்னு கேட்டா இதை பதில் சொல்ல தெரியுமா? தலாக்கு சட்டத்தை பத்தி சொல்லுங்க, கல்யாணத்தை இஸ்லாம் இப்படி சொல்லி தருது, வியாபாரத்துல என்ன சொல்லுது இப்படி கேட்ட பதில் சொல்ல தெரியுமா? இல்ல நான் ஒரு ஆள்கிட்ட உங்களை கூட்டு போறேன், அவர் சொல்லுவார் உங்களுக்கு. இதுதான் தெரியுமா? ஒரு சிம்பிளா எளிமையா அவருக்கு விளங்குற மாதிரி சொல்ல தெரியுது, நமக்கு சொல்ல தெரியல. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இஸ்லாத்தை பற்றி மற்றவர்கள் நம்ம கூட பழகக்கூடிய உங்கள்கிட்ட என்ன செய்யணும், நேரம் பார்த்து அவங்கள்ட்ட அவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லணும். ஒரு பேச்சாளர் தான் மார்க்கத்தை சொல்லணுங்கிற நிலைமையில இல்லை. ஒவ்வொருத்தவரும் அவரவருக்கு தெரிஞ்சா நம்ம சொல்லணும். அப்ப இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி செய்யறாங்க. பஸ்லயே போறோம், நம்ம கூட ஒருத்தர் செய்வாரு, கூட வருவார், பேசிட்டே வருவாரு, அவர்கிட்ட நேரம் கிடைக்கும்னு செய்யணும், ஏகத்துவத்தை நம்ம எடுத்து சொல்லணும். ட்ரெயின்ல வருவாங்க நம்ம கூட, இல்ல ஆஸ்பத்திரியில நம்ம கூட இருப்பாங்க, நம்ம நோயாளியா இருப்போம், நம்ம பக்கத்துல ஒருத்தவங்க இருப்பாங்க, நல்ல பழகுவாங்க, பேசுவாங்க, நம்ம மார்க்கத்தை பத்தி பேசுற சூழ்நிலையெல்லாம் வரும். ஆனாலும் சில பேர் தவிர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி பேசலாம் வருமானம் செய்யறது, தவிர்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு அப்படி இருக்கிறது. ரொம்ப கண்ணியமான முறையில் அழகான முறையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற மாதிரி செய்யலாம், சொல்லலாம். அதுலயும் அவங்களுக்கு நாங்க உங்களுக்கு ஓதி பார்க்கிறோம், உங்களுக்கு இறைவன்கிட்ட வேண்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது இறைவன் உங்களுக்கு என்ன செய்வான், பயன் தருவான். இப்படிலாம் அவங்ககிட்ட குர்ஆன் வசனங்களை ஓதி பார்க்கிறது, இப்படிலாம் நெருங்கினோம்னா என்ன செய்வாங்க, இஸ்லாம்ல என்னன்னு கவனிக்க ஆரம்பிப்பார்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை நேரம் மருந்து என்ன செய்யணும், மற்றவர்கள்ட்ட நம்ம கூட பழகக்கூடியவர்கள்ட்ட, இல்லாட்டி மறுமையில் அவங்க நிற்பாங்க.
இவ்வளவு நாள் உங்கள்கிட்ட வேலை பார்த்தோம், எங்களுக்கு இஸ்லாத்தையே ஒரு சொல்லல. இன்னைக்கும் சொல்றாங்களே, எத்தனை பேர் வந்து இனிய மார்க்கம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய நேரத்துல வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு யாருமே அப்படி சொல்லலையே. இப்பதான் நாங்க கேள்விப்படுறோம். எங்க கூட எத்தனை முஸ்லீம்கள் பழகுறாங்க, யாருமே எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லலன்னு கவலைப்படுறதையெல்லாம் பாக்குறோம். அல்லாட்ட வந்து நாளைக்கு என்ன செய்யக்கூடாது, நின்றக்கூடாது. யாரெல்லாம் இந்த ஆளுங்க கூட பழகினாங்க, எங்களுக்கு பிரியாணி எல்லாம் கொடுத்து விட்டாங்க, நாங்க தர சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க, அதனால எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லலன்னு நின்றக்கூடாது. அப்ப நேரம் கிடைக்கும் போது என்ன செய்யணும்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன மாதிரி எடுத்து சொல்லணும். அழகா சொல்றாங்க பாருங்க, யா சாயிபை சிஜ்னி, என்னுடைய சிறை தோழர்களே, அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைரும் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு கடவுள் இருப்பது சிறந்ததா அல்லது பல கடவுள்கள் இருப்பது சிறந்ததா, எது நல்லது? அறிவுபூர்வமா செய்யறாங்க, லாஜிக்கா பேசுகிறார்கள். சில நேரத்துல வந்து அந்த விவேகத்தோட என்ன செய்யணும், மக்கள்கிட்ட வந்து ஹிக்மத்தை பிரச்சாரம் பண்ணணும். பிரச்சாரம் பண்ணும் பொழுது அறிவுபூர்வமான வாதங்கள் எடுத்து வச்சு பிரச்சாரம் பண்ணணும். எல்லா நபிமார்களும் அப்படிதான் பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க. எல்லா நபிமார்கள், நூஹ் நபியில இருந்து எடுத்துக்கிறீங்க. நூஹ் நபி மக்கள்கிட்ட கேட்டாங்கல்ல, அலம் தரவு கைஃப கலக்கல்லாஹு சபா சமாவாத்தின் திபாகா, வானம் பூமி அல்லாஹ் ஏழு வானத்தை அடுக்கடுக்கா படைச்சிருக்கிறானே, அதை சிந்திச்சு பார்க்கலையா? பூமி எப்படி படைச்சிருக்கிறான் நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? அதுல எப்படி சந்திரனை வச்சிருக்கிறான், மலைகளை வச்சிருக்கிறான், இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களான்னு செய்யறாங்க. நூஹ் நபி அவர்கள் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும்போது அந்த அறிவுபூர்வமா என்ன செய்யறாங்க, சில வாதங்களை வைக்கிறார்கள். இதெல்லாம் கடவுள் ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கடவுள் இல்லாம இந்த 7 வானம் வந்துருச்சா? 7 பூமி வந்துருச்சா? கடவுள் இல்லாம சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் வந்துருச்சா? இப்படி நூஹ் நபி அவங்க செய்யறாங்க, இறைவன் சொன்ன அந்த வேத வசனங்களை ஓதி காட்டிருப்பாங்க. அதே மாதிரி அறிவுபூர்வமா எடுத்து சொன்னாங்க. இப்ராஹிம் நபி சொன்னாங்களா இல்லையா, இதெல்லாம் கடவுள், சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள்லாம் கடவுளாக நம்பி கொண்டிருந்த அந்த சமுதாயத்துல இதெல்லாம் கடவுள் இல்லைன்னு செய்யறாங்க. அவங்க வந்து அறிவுபூர்வமா மக்கள்கிட்ட சொல்றாங்க. சூரியனை பார்த்து செய்யறாங்க, சந்திரனை பார்த்து சொல்றாங்க, இதுதான் கடவுள், என்னுடைய கடவுள் வெளிச்சம் தருது. காலையில பார்த்தா சந்திரனை காணாம், என்னப்பா மறைஞ்சிருச்சு கடவுள், அப்ப இது கடவுள் இல்ல. நட்சத்திரங்களை பாக்குறாங்க, இதுதான் கடவுள், பார்த்தா அதுவும் காலையில காணாம். நட்சத்திரத்தை இப்ப காணாம, கடவுள்கிட்ட மறையாம இருக்கணும்ல, எல்லா நேரத்துல நம்மளை கண்காணிக்கணும்ல. அப்ப அதை வேற ஒரு ஆள் கட்டுப்பாட்டுல இருக்குது, திடீர்னு வருது காலையில போயிருது. சூரியன் இருக்குல்ல, அது அதை விட பெருசா இருக்கு எல்லாத்தையும் விட, அதனால அதான் கடவுள் இப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கடவுள் இல்லைன்னு இப்ராஹிம் நபிக்கு தெரியும். அதனால இந்த மக்கள்கிட்ட விளங்க வைக்க வேண்டிய என்பதற்கு அப்படின்னு செய்யறாங்க, இதுதான் பெரிய கடவுள். கடைசியில பார்த்தா அதுவும் ராத்திரில மறைஞ்சிருது. அப்ப என்னப்பா, கடவுள் மறையக்கூடியவன் கடவுளா இருப்பானா? இல்ல நேரத்திலையும் நம்மளை கண்காணிக்கிறவன் தான் கடவுள், நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் தான் கடவுள். அது ஒரு கண்ட்ரோல்ல இருக்குண்டா, அது எப்படி கடவுளா இருக்க முடியும்? அப்ப சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதையெல்லாம் இயக்குறவன் தான் கடவுள். இப்படின்னு இப்ராஹிம் நபி பேசுறாங்கல்ல, எல்லா நபிமார்களுமே மக்கள்கிட்ட என்ன செய்யறாங்க, ஒரு லாஜிக்காக விவேகமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், அறிவுபூர்வமான வாதங்களை வைத்திருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எது நல்லது உலகத்துக்கு? நிறைய கடவுள் இருக்கிறது நல்லதா, எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒருத்தர் இருக்கிறது நல்லதா? இப்படி என்ன செய்யறாங்க, ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து முதல்வராக வந்து ஒருத்தர் தான் இருப்பாங்க. எல்லாருமே பள்ளிக்கூடத்துல உள்ள ஆசிரியர் எல்லாருமே முதல்வர்னா நிர்வாகம் உருப்படுமா? ஒரு மருத்துவமனை இருக்குது, தலைமை மருத்துவர்னு ஒருத்தர் தான் இருப்பாங்க. அப்படி இருந்தா தான் அந்த மருத்துவமனையில எல்லாம் சீரா இயங்கும். ஒரு குடும்பம் இருக்குது, குடும்ப தலைவன் ஒருத்தன் தான் இருக்கணும். பொண்டாட்டியும் அதிகாரம் பண்ணுவா, புருஷனும் அதிகாரம் பண்ணுவா, பிள்ளையும் அதிகாரம் பண்ணும் குடும்பமா அது? அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? அப்ப எந்த நிர்வாகமா இருந்தாலும் ஒரு ஆள் இருந்து நிர்வாகம் பண்ணா தான் அது சிறப்பா இருக்கும். ஒருத்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், பல பேருக்குடைய கண்ட்ரோல்ல இருக்குமே. ஆனால் பல தலைவர்கள் இருந்தா ஒரு நாட்டுல வந்து ஒரு முதல்வர் தான் இருப்பாரு, ஒரு பிரதமர் தான் இருப்பாங்க. எங்க ஊர்ல 10 பிரதமர்னு பெருமை பேச முடியுமா? ஒண்ணு இருக்கிற சில விஷயங்கள் ஒண்ணு இருந்தா தான் நல்லது. அது ஒரு ஆளுக்கு வந்து 4 மனைவி இருக்கிற கூட பெருமையா இருக்கலாம், பெருமையா சொல்லுவார், நான் எனக்கு வந்து 4 மனைவி, பெருமை பெற விஷயம் தான். அதே ஒரு பெண்ணு சொல்ல முடியுமா, எனக்கு 4 புருஷன்? அது ஒண்ணுதான் இருக்கணும், ஒண்ணுதான். சில விஷயங்கள் வந்து ஒண்ணுதான் இருக்க வேண்டும், ஒண்ணு இருந்தா தான் அது சிறப்பானதா இருக்கும். ஒரு தாப்புனார் சொல்றாரு, ஒரு தாய் சொல்றாங்க, எனக்கு 10 பிள்ளையான்னு பெருமையா இருக்கு. அதே நேரத்துல ஒரு பிள்ளை சொல்றான், எனக்கு 10 அம்மா 10 அத்தாங்கிறான். இரண்ட 10 அத்தாவா? தகப்பங்கிறவன் ஒருத்தன் தான் இருக்கணும். அப்ப கடவுளுங்கிறவன் அப்படித்தான் ஒரு ஆள், ஒரு இலக்கணம் இருக்கல, கணவன்டா இப்படி இருக்கணும், எத்தனை பேர் இருக்கணும், தகப்பன்டா இப்படி இருக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கணம் இருக்குல்ல. கடவுள் என்றால் ஒருத்தன் இருக்கிறது நல்லதான், நிறைய பேர் இருக்கிற நல்லதான். கடவுள் ஒருத்தன் தான் இருக்கணும், ஒருத்தன் இல்லாட்டி என்ன ஆகும்? ஒவ்வொருத்தவரும் அல்ல இன்னொருத்தர் அப்படி சொல்லி காட்டுறான். கடவுள் நிறைய இருந்தா ஒவ்வொருத்தவரும் அவரவர்கள் படைத்ததை கொண்டுட்டு போயிருவாங்க, தனியா போயிருவாங்க, தனி உலகமா போயிடும், தனி ராஜ்யமா போயிடும். அப்ப எல்லாத்தையும் ஒருத்தன் தான் இயக்கி கொண்டிருக்கிறானே தவிர பல உலகமா இருக்கு. உங்களுக்கு ஒரு பூமியில தானே இருக்கிறீங்க, ஒரு பூமியை ஒருத்தன் தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். இப்படின்னு அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், லாஜிக்கா கூட சொல்றான், லவ்கான தீகுமா ஆலிகத்துன் இல்ல லாவுல ஃபஸதத்தா, வானம் பூமி இரண்டிலும் ஒரு இறைவன் அல்லாம வேற ஒரு கடவுள் இருந்தா
அது இன்றைக்கு சீர்குலைந்து போயிருக்கும் இப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தை வைக்கிறாங்க. ஒரு கடவுள் இருப்பது நல்லதா, எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய அனைத்து பவர்முடைய ஒரு கடவுள் இருப்பது நல்லதா, நிறைய கடவுள் இருப்பது நல்லதா அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாங்க. மா தாபுதூன மின் தூனிஹி இல்லா அஸ்மா சம்மைத்துமுஹா அன்தும் ஆபாவுக்கும். நீங்க அல்லாஹ்வை தவிர மற்ற இதெல்லாம் வழங்குறீங்கல்ல, இது எல்லாமே நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் சுட்டி கொண்ட பெயர்கள். இதெல்லாம் கடவுளுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் நீங்க பாத்தீங்களா? அது கடவுள் ஏதாவது ஒரு வேதத்தை இறக்கிருக்கிறாங்களா? இல்ல கடவுளுடைய ஆற்றலை பார்த்துட்டு கடவுள் நீங்க நம்புறீங்களா? நீங்களும் உங்களுடைய முன்னோர்கள் என்ன செய்யறீங்க? கடவுள் பெயர்ல சிலதை உண்டாக்குறீங்க, சிலதை செதுக்குறீங்க. நீங்க அதுக்கு பேர் வச்சுக்கிட்டீங்க. ஆண் தெய்வம், பெண் தெய்வம் என்று நீங்க எல்லாம் கற்பனையா நம்பிட்டு இருக்கிறீங்க. மா அன்சலல்லாஹு பிஹாமின் சுல்தான். இதற்கெல்லாம் எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது. அல்லாஹ் எந்த ஆற்றலும் இதுக்கெல்லாம் தரல. நீங்க வணங்கக்கூடிய சிலைகளுக்கெல்லாம் ஏதாவது ஆற்றல் இருக்குதா? அது சும்மா தான் இருக்கும். அது பேசாது, அது எதையும் கேட்காது. அது அதையே திருடிட்டு போவாங்க. அதை தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாது. அப்ப இது கடவுள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அல்லாஹ் என்ன செய்யல, அதுக்கு எந்த ஆற்றலை நீங்க வணங்கக்கூடிய கடவுளர்களுக்கெல்லாம் எந்த ஆற்றலும் கிடையாதுப்பா. இதெல்லாம் நீங்களாக கற்பனையாக நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் உருவாக்கி கொண்ட கடவுளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இடில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ். அதிகாரங்கள் அனைத்துமே அல்லாஹ் ஒருத்தங்கள் தான் இருக்கு. எந்த அதிகாரமா மலையை தர அதிகாரம் வேற யார்ட்ட இருக்கா? அல்ல அப்படி பிரிச்சு கொடுத்துருக்கானா? பிள்ளையை தர அதிகாரம் மட்டும் தான் இருக்குது. காற்றை அனுப்புகிற அதிகாரம் மட்டும் தான் இருக்குது. வானத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரம் மட்டும் தான் இருக்குது. பூமியை கண்ட்ரோல வச்சிருக்கிறான் அவன் தான். எல்லா அதிகாரமும் அவன்கிட்ட தான் இருக்குது. அப்ப உங்களுடைய தேவைகளை கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அதிகாரம் அவன்கிட்ட தான் இருக்குது. எல்லா அதிகாரங்களும் அல்லாஹ்வுக்கு தவிர வேற யாருக்கும் கிடையாது. இந்த அடிப்படையை முஸ்லிம்கள் விளங்கி கொண்டாலே தர்காக்கள்லாம் வந்திருக்காது. தர்காக்களுக்குலாம் போறதுக்கு என்ன காரணம்? ஒரு ஆளை பாஸ்போர்ட்டுன்னு வச்சிருக்கிறாங்க, பாஸ்போர்ட் அவுளியா. அவர்கிட்ட போய் கேட்டா விசா கிடைச்சுன்னா அதுக்கு ஒரு அவுளியா இருக்கிறாரு. ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டா ஒரு அந்த மேட்ரிமணி பாப்பார் போல இருக்கு, அவர்கிட்ட போனா பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிடும், அப்படி ஒரு அவுளியா வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆள்கிட்ட போனா அவர்கிட்ட போனா நோய் நொடி நீங்கிறேன், இவர்கிட்ட போனா பேய் போயிருந்து நம்ம அல்ல அதிகாரத்தை பங்கு வச்சு கொடுத்துருக்கிற மாதிரி. நீங்க எந்த துறையை பாத்துக்கிறீங்க, நீங்க எந்த துறையை பாத்துக்கிறீங்கன்னு அதிகாரத்தை பங்கு வச்சு கொடுத்த மாதிரி என்ன நினைக்கிறாங்க, இவர்கள்ட்ட எல்லாம் போனா அந்த காரியம் நடந்துரும். அல்லாஹ் சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அழகா சொல்றாங்க, இனில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ். அந்த அதிகாரங்கள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு தவிர யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை செய்யல, யாருக்கும் பங்கு வச்செல்லாம் கொடுக்கல. அமர அல்லாஹ் தாபுது இல்லா இய்யாக. அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறான் தெரியுமா? அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று அதைத்தான் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். லாலிக்க தீனுல் கையும், இதுதான் சரியான மார்க்கம். நான் சொல்றேன்ல, ஒரு கடவுள் தான், அந்த கடவுள் உங்களுக்கு எத்தான் சொல்றான், தன்னையத்தான் வணங்கணும்னு சொல்றான், தன்னுடைய அதிகாரத்தை யாருக்கும் பங்கு வச்சு கொடுக்கல. இதுதான்ப்பா சரியான மார்க்கம். வலாக்கின் அக்ஸரன் நாசில் அயலமூன், மனிதர்கள் அதிகமானவர்கள் இதை விளங்காதவர்களா இருக்கிறார்கள். இப்படின்னு கனவுக்கு விளக்கம் கேட்டு வந்த உடனே செய்யறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகா எவ்வளவு நேரம் சொல்லியிருப்பாங்க பாருங்க. இதை அறிவுபூர்வமா அழகா என்ன செய்யறாங்க, இந்த சாப்பாடு வர வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்போம், வேற விஷயம் கனவு விளக்கம் சொல்றேன், வேற செய்தியும் பேசுவோம், இப்படின்னு என்ன செய்யறாங்க அறிவுபூர்வமா. இதெல்லாம் அதுல நம்ம நாட்டுல வாழக்கூடிய இந்திய மக்கள் இருக்கிறாங்கல்ல, இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும், அதுல தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. நம்ம சொல்லலைங்கிறதா பிரச்சனை. நம்ம சொன்னமையானால் இது நல்ல மார்க்கமா இருக்கு என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதை நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாத்தான் நம்ம தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க. ஒரு அற்புதமான நாட்டை எல்லாம் செய்யணும் நமக்கு கொடுத்துருக்கிறான். அப்ப அதையெல்லாம் பயன்படுத்தி என்ன செய்யணும், தாவா பண்ணணும். இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லீம் இல்லாத மக்கள்கிட்ட என்ன செய்யணும், கொண்டு போய் சேர்க்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகா என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்த அவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அப்படி எடுத்து சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யறாங்க, அடுத்து வர்றாங்க. யா சாயிபை சிஜினி, என்னுடைய சிறை தோழர்களே, அம்மா அகதுக்குமா ஃபயஸ்கி ரப்பவு ஹம்ரா. அதாவது கனவுக்கான விளக்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க, தாவா பண்றாங்க. இன்னைக்கு எத்தனை விஷயங்களுக்காக நம்மகிட்ட மாற்று மற்றவர்கள் நம்மகிட்ட என்ன செய்வாங்க, முஸ்லீம் இல்லாத மக்கள் வருவாங்க, நம்முடைய வீட்டுக்கு விருந்துக்கு வருவாங்க, அல்ல வேற ஏதாவது ஒரு மையத்தை விசாரிக்கிறதுக்காண்டி வருவாங்க, ஏதாவது தங்களுடைய கஷ்டத்தை சொல்லி கூட என்ன செய்வாங்க, ஒரு உதவி கேட்டு வருவாங்க. உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் அவங்கள்ட்ட பேச வேண்டியதுதான். வாய்ப்பு கிடைத்தா என்ன செய்யணும், ஒண்ணு நம்ம அவங்கள்ட்ட போய் சந்திச்சு பேசணும், இல்லாட்டி அவங்க நம்மள்ட்ட வரும்போது அதை பயன்படுத்திட்டு அவங்க கேட்கிற மாதிரி நிலைமையில இருக்கிறாங்கன்னு தெரிந்து கொண்டு என்ன செய்யணும், அதை அவங்களுக்கு நம்ம சொல்லணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த கனவுக்கான விளக்கத்தை சொல்றாங்க. யா சாயிபை சிஜினி, என்னுடைய சிறை தோழர்களே, அம்மா அஹதுக்குமா ஃபயஸ்கி ரப்பவு ஹம்ரா. உங்கள இந்த பழச்சாறு பிடிக்கிற மாதிரி ஒருத்தர் கனவு கொண்டார்ல, மதுவை புகட்டுற மாதிரி, அவர் என்ன செய்வார்னு கேட்டா, தன்னுடைய எஜமானனுக்கு மன்னருக்கு அவர் மதுவை புகட்டுவார். அவர் ஏற்கனவே அந்த வேலையில் வந்திருப்பார் போல இருக்கு, ஏதோ ஒண்ணு சொல்லி அவரை உள்ள தள்ளிட்டாங்க, உனக்கு திரும்ப அந்த வேலை கிடைக்கும், நீ போய் என்ன செய்வ, மன்னருக்கு போய் உன்னுடைய எஜமானருக்கு போய் நீ அந்த மதுவை புகட்டுவ. வம்மல் ஆகரும், இன்னொரு ஆள் கனவு பண்ணீங்கல்ல, தலையில ரொட்டி இருக்கிற மாதிரி, அதை பறவைகள் கொத்தி திங்கிற மாதிரி,
அவர் வந்து இப்ப யுஸ்லபு சிலுவையில் அறையப்படுவார். ஃபதாக்குலு தயிரும் ராசிஹி அவருடைய தலையில உள்ளதை பறவை வந்து செய்ய அவருடைய தலையை குத்தி திங்கும். குலியல் அம்ரு உள்ளது ஃபீஹி தஸ்தப்தியான் நீங்கள் எதை பற்றி விளக்கம் கேட்டீர்களோ அந்த விஷயம் வந்து ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு என்ன செய்யறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கனவுக்கு விளக்கம் சொல்றாங்க. கனவுக்கு எப்படி விளக்கம் இருக்குன்னு பாருங்க. அவங்க என்ன கனவுல பார்த்தாங்களோ அதுக்கு நெருக்கமாத்தான் அந்த இறை தூதர் சொல்றாங்க. கனவுக்கு விளக்கம் இன்னைக்கு ஏற்குமாற சொல்லுவாங்க. கனவுக்கு விளக்கம் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து கல்யாணம் பண்ற மாதிரி கனவு கொண்டாந்து வைங்க, நீ மூத்தா போயிருவ. கல்யாணம் பண்ணு போய் சொன்னான்னு செய்யறது, நீ மூத்தா போயிருவ. ஒரு ஆளுக்கு புள்ள பிறக்கு, அவனுக்கு புள்ள பிறக்கான்னு தலைகீழ சொல்லுவாங்க. என்ன பார்த்தா ஒரு சந்தோஷத்தை பார்த்தா அதுக்கு எதிராக நடக்குமா, ஒரு துக்கத்தை பார்த்தா அதுக்கு எதிராக நடக்குமா, இப்படின்னு கனவுக்கான விளக்கத்தை தலைகீழ சொல்லி தர்றாங்கல்ல. யார்கிட்டயுமே கனவுக்கான விளக்கமா கேட்டுக்கூடாது, எவனுக்கும் தெரியாது. நம்ம கனவுக்கான விளக்கம் நமக்கு நடக்கும்போது தெரியுமே தவிர வேற யார்கிட்டயுமே என்ன செய்யக்கூடாது, இந்த கனவுக்கு என்ன விளக்குன்னு கேட்டக்கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறை தூதரா இருக்கிறனால அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்க சொல்றாங்க, நீ வந்து பழச்சாறு பிடித்து கொடுக்குற மாதிரி கனவு கண்டியில உனக்கு அந்த வேலையை கிடைக்கும். அதே மாதிரி உன்னுடைய பறவை தலையை பறவை குத்தி திங்கிற மாதிரி கனவு கண்டியில உன்னை தூக்கில போடுவாங்க, சிலுவையில் அறைவாங்க, உன்னை வந்து பறவைகள் என்ன செய்யும் கொத்தி திங்கும்னு கனவுல என்ன பார்த்தாங்க அதுக்கு நெருக்கமா சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா காலல் இல்லதி லன்ன அன்னஹு நாஜி மின்ஹுமா உதுகுர்னி இந்த ரப்பி யார் வந்து விடுதலை ஆவாரு, போய் வந்து அரசருக்கு அவர் பழச்சாறு பிடித்து கொடுப்பாரு, மதுவை போட்டுவாரு என்று கனவு கண்டாங்களோ அவர்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீ வந்து நேரம் பார்த்து என்ன செய், உன்னுடைய எஜமான்ட்ட இதை பத்தி எடுத்து சொல்லு, இப்படின்னு எனக்கு இது ஒரு உதவி பண்ணு இப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஏன்னா ஒரு இந்த சாப்பாடு கொடுக்குற ஆள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நேரம் பார்த்து இந்த விஷயத்தையும் சொல்ல முடியும். நல்ல ருசியா அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான், சாப்பிட்டுட்டு இருக்க நேரம் பார்த்து ஒரு செய்தி என்ன செஞ்சிடலாம் சொல்லிடலாம். அப்ப அவன் சொல்ற நம்பவும் வேணும், அதை ஏத்துக்க சில பேர் செய்வாங்க. அந்த சரியான நேரத்துல அவன் நமக்கு உணவு பண்ணி தர்றான், அவன் சொல்றது இரண்டு காது கொடுத்து கேட்போன்னு கேட்பாங்க. அதனால என்னை பத்தி நீ என்ன செய்ய எடுத்து சொல்லு அப்படின்னா ஃபான்சாகு ஷைத்தானு திக்ர ரப்பி அவர் வந்து யூசுஃபை பற்றி எடுத்து சொல்றதை பத்தி ஷைத்தா மறக்கடிச்சினான். போனோன்னு மறந்துறாரு. எல்லாருமே அப்படிதான். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டோன்னு வைங்களேன், இங்க இருக்க வரைக்கும் நண்பர்களா இருப்பாங்க, ஒண்ணு முன்மா இருப்பாங்க. இடம் மாறின உடனே அவ்வளவுதான். போய் ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, போன உடனே டெய்லி போன் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் போன் வரும், அப்புறம் மாசத்துக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையாட்டு அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வரும். ரொம்ப நாளாச்சு அவர்கிட்ட போன் பண்ணி இப்படின்னு. அப்படித்தான் எல்லா மனிதர்களுமே. ஆஸ்பத்திரியில இருப்பான், பார்த்தா 10 நாள் 15 நாள் ஒரு ஆள் கூட இருப்போமா, அப்ப என்ன தெரியும், போன உடனே நம்ம விட்டுறக்கூடாது, நண்பரை விட்டுறக்கூடாது நினைச்சிட்டு போவோம். அங்கிருந்து போயிட்டா முடிவு போச்சு, அவ்வளவுதான். ஜெயில இருக்க வரைக்கும் சிறை தோழர்னு பேசுவாங்க. அங்கிருந்து வந்துட்டா அவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன இப்படின்னு மறந்து போயிடும். மனிதர்கள் பரபரப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுனால அவங்களுடைய லைஃப்ல வேற வேற விஷயங்களை சந்திப்பாங்க, பழசு மறந்துடும். அந்த மாதிரி இவர் நினைச்சிட்டாரு, வெளியே போனோம் நிம்மதியா வெளியே போயிட்டோமா பழசையும் நினைச்சு பார்க்கணும். சைத்தா மறக்கடிச்சுன்னா இவர் சொல்லல, வேணும்னு சொல்லாம இல்ல, மறந்துருது. வெளியே போனோன்னு அவருக்கு உள்ள மறந்துருது. இதனால பிலாசினின் இன்னும் ஒரு 10 வருஷம் செஞ்சாங்க, இன்னும் பல வருடங்கள் பிலாசினின்டா குறைஞ்ச 10 வருஷமா இருக்கணும். அது அப்போ இன்னும் பல வருடங்கள் செஞ்சாங்க, சிறையில தங்கினாங்க. இதனால இவர் சொல்லியிருந்தாருண்டா யூசுப் ரொம்ப நல்லவரு, அவர் மேல இந்த மிஸ்டேக்கே இல்ல, அவரு கொள்கையில ஒழுக்கத்துல எல்லாத்துக்கும் நல்லவர்னு சொல்லியிருந்தாருன்னு வைங்க, மறக்காம சொல்லியிருந்தா அப்போ வெளியே வந்திருக்கணும். வெளியே வர வேண்டிய ஆள் இவர் சொல்லாதனால இன்னும் 10 வருஷம் உள்ள இருக்கிறாரு. அந்த மாதிரி உள்ள இருக்கும் பொழுது அப்ப வந்து நடக்குது, வகாலல் மலிக்கு இன்னியாரா சபா பக்கராத்தின் சிமானின் ஏகுழு குன்ன சபூன் இஜாஃபுன். அதாவது அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கனவுக்கான விளக்கத்தை ஏன் கொடுத்தாங்கிற இப்ப தெரியுது பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த ஒரு அறிவு அல்லாஹ் கொடுக்கலன்னு வைங்க, ஒரு ஆற்றலை கொடுக்கலன்னு வைங்க, இந்த மாதிரி அவங்க சிறையிலிருந்து வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க பேச்சு நினைவுல வந்திருக்காது, அந்த சிறை தோழருக்கு நினைவுல வந்திருக்காது. மன்னர் என்ன செய்யறாருன்னா ஒரு கனவுங்கிறார். அந்த கனவை பத்தி சொல்றாரு, இன்னியாரா சபா பக்கராத்தின் சிமானின் ஏகுழு குன்ன சபூன் இஜாஃபுன் சபா சும்புலாத்தின் ஹுலுரின் உகர யாபிசாத் யா அய்யுஹல் மலவு அஃப்தூனி ஃபி ருயாய இன் குன்தும் லிருயா தாபுரூன். இப்படின்னு என்ன செய்யறாருன்னா மன்னர் சொல்றார், மக்களே நீங்க வந்து என்ன செய்யுங்க, அந்த அமைச்சரவையில எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல சாமியார்கள் இருப்பாங்க, கவிஞர்கள் இருப்பாங்க, புலவர்கள் இருப்பாங்க, எல்லாரும் இருக்கிற சபையில சொல்றாரு, என்னுடைய சபையினர்களே நான் ஒரு கனவு கண்டேன், அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு ஒரு கனவை மன்னர் வந்து ஒரு கனவு கண்டு கேட்கிறார். 7 கொழுத்த மாடுகள் இருக்குது, அதை பார்த்தேன். அத 7 மெலிந்த மாடுகள் வந்து சாப்பிடுது. 7 கொழுத்த மாடுகளை 7 மெலிந்த மாடுகள் செய்யுது சாப்பிடுறத நான் கனவுல பார்த்தேன். அதே மாதிரி 7 கதிர்கள், பசுமையான 7 கதிர்களை பார்த்தேன். காஞ்சி போன 7 கதிர்களையும் பார்த்தேன். பசுமையான கதிர்கள் இல்லாம காஞ்சி போன 7 கதிர்களையும் பார்த்தேன். இப்ப இதுக்கு என்ன விளக்கம் தெரியல, நீங்க கனவுக்கு விளக்கம் சொல்ற ஆளா இருந்தா
நீங்க வந்து என்ன செய்யுங்க, என்னுடைய கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க இப்படின்னு மன்னர் கேட்கிறாரு. அத வேற ஆள்கிட்ட என்ன செய்வாங்க, கனவுக்கு விளக்கம் சொல்றேன்னு சொல்லி போய் சொல்லி காசு வாங்குவாங்க. மன்னர் கேட்டு ஏதாவது ஏடா கூடமா சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் மன்னர் தூக்கி உள்ள போட்டுருவாரு, ஜெயில போட்டுருவாரு. இதுக்காக என்ன செய்யறாங்க, என்ன மன்னர் கேட்ட உடனே ஆகா இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு கால்வா அல்காசு அகலாமீன், இதெல்லாம் அர்த்தம் இல்லாத கனவு. ஒமா நகனு பி தாவீலில் அகலாமி பி ஆலிமீன், இந்த மாதிரி கனவுகளுக்குலாம் எங்களுக்கு விளக்கம் தெரியாது இப்படி ஒன்று செய்யறாங்க, எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம பாட்டு மன்னர் கண்ட கனவுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லி ஏதாவது மாற்றமா இருந்துச்சுன்னா மன்னரால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு செய்யறாங்க, இதெல்லாம் அர்த்தம் இல்லாத கனவு, ஒரு அர்த்தமும் கிடையாது இதுக்கு அப்படின்னு செய்யறாங்க. கனவுக்கு விளக்கம் சொல்ல தெரியல, அர்த்தம் இல்லாத கனவுன்னு தப்பிச்சிடுறாங்க. அப்பதான் வந்து இவர் இருக்கிறாருல, மன்னருக்கு அந்த பழச்சாறு பிடிச்சு கொடுக்குறாருல, மது கொடுக்குறாருல, இவருக்கு அப்பதான் அவர் ஆகா யூசுப் இருக்கிறாரு, அவருக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு அப்பதான் அவர் மன்னர்கிட்ட நம்மளை பத்தி தன்னை பத்தி சொல்ல சொன்னாரு இப்படின்னு அப்பதான் அவர் நினைச்சு பாக்குறாரு. அல்லாஹ் சொல்லி காட்டுறமா கால் அல்லது நஜாமின்ஹுமா, அந்த ரெண்டு பேர்ல யார் விடுதலையானாரோ அவர் வந்து சொன்னார், வத்தக்கர யூசுஃபை நினைவு கூர்ந்து அவர் சொன்னாரு, பாத உம்மத்தின் பல பல நாட்களுக்கு பிறகு என்ன செய்யறாரு, அவர் நீண்ட நீண்ட காலத்துக்கு பிறகு அவர் சொல்றாரு, ஆனா உனபியுக்கும் பி தாவீலி ஃபார்சிலூன், இந்த கனவுக்கான விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க என்னை வந்து யூசுப்ட கூட்டு போகணும். யூசுப்னு ஒருத்தர் செய்யறாரு, அங்க இருக்கிறாரு, அவர் இதுக்கான விளக்கத்தை சொல்லுவாரு இப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல அவரை கூட்டு போறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல அவர் போறாரு, யூசுப் ஐயுக சித்திக், எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க, உண்மையாளரே. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உள்ள பேர் என்ன, எல்லா நபிமார்களுமே இந்த மாதிரி பேர் வாங்கியிருப்பாங்க, நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க. சாலி நபியை கூட அந்த மக்கள் சொன்னாங்கல்ல, உன்னை ரொம்ப நம்பிக்கையாளர் நாங்க பாக்குறோம், ஏன் இந்த மாதிரி உங்களுடைய கடவுளர்களை எல்லாம் விமர்சனம் பண்ற, நல்லாத்தானே இருந்த இப்படின்னு நபியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களுடைய முன்னாடி உள்ள வாழ்க்கையை சிறப்பாக தான் வச்சிருப்பான் பெரும்பாலும். அப்ப ரசூலுல்லாஹி அவங்க கூட ஏகத்துவத்தை சொல்லும்போது அவங்களுக்கு மக்கள் என்ன பேர் சொன்னாங்க, ஏகத்துவத்துக்கு முன்னாடி, இஸ்லாத்தை சொல்றதுக்கு முன்னாடி, நபின்னு சொல்றதுக்கு முன்னாடி சாதிக்குண்டாங்க, அமீன்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மாதிரி தான் நல்ல பேர் வாங்கியிருக்கிறாங்க, அவங்க போய் பேச மாட்டாங்க. அப்ப உண்மையாளரே யூசுஃபே அஃப்தினா ஃபி சபி பக்கராத்தின், அந்த கனவு சொல்றாங்க, எங்களுடைய இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க. மன்னர் ஒரு கனவு கண்டிருக்கிறாரு, 7 மெலிந்த மாடுகள் 7 குளுத்த மாடுகளை சாப்பிடுற மாதிரி 7 பசுமையான கதிர்களையும் 7 காய்ந்த கதிர்களையும் கனவுல பார்த்திருக்கிறாங்க, இதுக்கு எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க. லால்லி அர்ஜு இலன்னாசி லால்லஹும் யாலமூன், அவர்களுக்கு போய் நான் என்ன செய்யணும், போய் சொல்லணும், அங்க போய் இங்க இருந்து கேட்டு போய் அங்க போய் என்ன செய்யணும், உங்களுக்கு சொல்லணும், கனவுக்கான விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்ன உடனே அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு அந்த விளக்கத்தை சொல்றாங்க. தஸ்ரஊன சப சினீன தாபா, நீங்கள் தொடர்ந்து 7 வருஷம் விவசாயம் பண்ணுவீங்க. ஃபமா ஹசத்தும் ஃபதரூஹு ஃபி சும்புலிஹி இல்லா கலீலம் மிம்மா தாக்குலும், நீங்க அப்ப என்ன பண்ணுங்கன்னு கேட்டா, அந்த அறுவடை பண்ணீங்கல்ல அதுல உண்பதற்காக வேண்டி சாப்பிட்றதுக்காக வேண்டி எடுத்துக்கிறங்க, அதை தவிர மற்றதை கதிர்களோடு அப்படின்னு செய்யுங்க, கதிரை அறுத்துறாதீங்க, அந்த கதிர்களோடு என்ன செய்யுங்க, விவசாயம் பண்ண வந்து அறுவடை பண்ணும்போது செய்யுங்க, கதிர்களோடு எடுத்து அப்படியே வச்சிருங்க. ஏனென்று சொன்னால் 7 வருஷம் நீங்க தொடர்ந்து விவசாயம் பண்ணுவீங்க. சும்மா ஏத்தீமின் பாதி தாலிக்க சபூன் சிதாதும், அதுக்கு பிறகு ஒரு 7 கடுமையான ஒரு பஞ்சமான 7 வருஷம் வரும், கடுமையான பஞ்சம் தாண்டமாடும். அது எப்படி இருக்கும்னு கேட்டா, ஏக்குள்ன மா கத்தம் தும் லகுன்ன இல்லா கலியிலும் மிம்மா தூசினூன், நீங்க எதை பாதுகாத்து வச்சிருக்கிறீங்களோ அதை தவிர மற்ற எல்லாத்தையும் அதை சாப்பிடும். நீங்க 7 வருஷமா உழைச்சி வச்சிருப்பீங்கல்ல, சேமிச்சு வச்சிருக்கோம், கதிர்களோடு இருக்கும்ல, அதுதான் உங்களை பாதுகாக்குமே தவிர அந்த 7 வருஷத்துடைய செழிப்பை எல்லாம் அது நாசமாக்கிறோம் இப்படின்னு செய்யறாங்க. 7 குளுத்த மாடுகள் என்றால் 7 செழிப்பான வருஷம், 7 மெலிந்த மாடுகள் என்றால் 7 பஞ்சமான வருஷம். இந்த 7 பஞ்சமான வருஷம் என்ன ஆகும்னு கேட்டா, 7 வருஷம் உள்ள செழிப்பை எல்லாம் தூக்கி சாப்பிட்டோம். நீங்க வந்து என்ன செய்வீங்க, கடை நிலைக்கு தெருவுக்கு வர்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு விடும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த பஞ்சமான காலத்துல நீங்க சிரமப்படக்கூடாது, நீங்க அப்போ வந்து என்ன செய்யக்கூடாது, சாப்பாடு இல்லாம கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து சேமிச்சு வைங்க. எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது, நீங்க அறுவடை பண்ண எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டு முடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் அதை சேமிச்சு வைங்க அப்படின்னு செய்யறாங்க. சும்மா ஏத்தி மிம்பாது அளிக்க ஆமுன், பிறகு அதுக்கு பிறகு ஒரு வருஷம் வரும், யுகா சுன்னா சுவஃபீஹி யாசிரூன், அப்போ வந்து மக்களுக்கு மழை வரும், மக்கள் வந்து என்ன செய்வாங்க, அந்த வருஷத்துல பல ரசங்களை பிடிவார்கள், நல்ல செழிப்பா இருக்கும் இப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இதை போய் என்ன செய்யறாங்க, இது வந்து பொதுவாகவே எல்லாத்துக்குமே உள்ள அறிவுரை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து மன்னர் கண்ட கனவுக்கான விளக்கம் சொல்றாருன்னு மன்னித்தரக்கூடாது, எல்லாருமே நம்ம நிறைய சம்பாதிக்கணும். யாராவது சேர்த்து வைக்க நினைக்கிறோமா, பெண்கள் சில பெண்கள் செய்வாங்க, சேர்த்து வைப்பாங்க. ஆம்பளை பொறுத்த வரைக்கும் நம்ம கை ஒட்டகையா தான் இருக்கும், எதையுமே என்ன செய்ய மாட்டேன், சேர்க்க மாட்டேன். சில பேர் என்ன செய்வாங்க, அவங்க சம்பாதிக்கிற பணத்தை கூட எல்லாமே பிள்ளை பேர்ல சொத்து வாங்குறது, பொண்டாட்டி பேர்ல சொத்து வாங்குறது, தலா கைட்டா தெருவில் நிற்க வேண்டியதான், ஒரு சொத்து இல்லாம என்ன செய்ய வேண்டியதான், ரோட்ல நிற்க வேண்டியதான்.
அப்ப நமக்குன்னு கொஞ்சம் என்ன செய்யணும், என்ன நிலைமை எப்படி வேணாலும் மாறலாம். அவ மூத்தா போகலாம். மூத்தா போயிட்டா அந்த சொத்துல நமக்கு கொஞ்சம் தான் கிடைக்குமே தவிர நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு நிர்வாகம் பண்ண முடியாது. நம்ம போய் பிள்ளைகிட்ட போய் அண்டி நிக்கிற நிலைமை ஏற்படும். அதனால எல்லாத்தையும் உயிரோட இருக்கும்போது செய்வாங்க சில பேர், இறந்த பிறகுதான் ஒருத்தருடைய சொத்தை பிரிக்கணும். உயிரோட இருக்கும்போது பிள்ளைகிட்ட கொடுத்துரு, எல்லாத்தையும் கொடுத்துருது. அப்ப அந்த சொத்துக்களை இவருக்கு என்ன செய்யாது, உண்மை இருக்காது. சொத்து இருந்தா தான் பிள்ளைகள், பெத்த பிள்ளைகள் கூட சொத்து இருந்தா தான் நம்மளை மதிப்போம். காசு இல்ல, சொத்து இல்ல, அவன் கையில சொத்து இருக்குது, நம்ம போய் அவன்கிட்ட போய் ஓசி திங்கிற மாதிரி உட்காந்துங்கிற மாதிரி நிலைமை ஏற்பட்டும். அப்ப அவன் நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம். நாளைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொத்து கையெழுந்து விட்டுறக்கூடாது. அவன் மட்டும் இருந்தா கூட என்ன செய்வான், நல்ல நம்மளை கவனிப்பான். மருமக ஒண்ணு இருக்குமே, அதை கவனிக்குமா நம்மள? அந்த மாதிரி எல்லாருக்கும் நல்ல மருமகள் அமைவாங்களா? இதையெல்லாம் கவனத்துல கொண்டு என்ன செய்யணும். ஒரு பொம்பளை பிள்ளை அதுக்கு ஒரு சொத்தை கொடுத்தோம்னா மருமக வாங்கிட்டு அவர் வாங்கிட்டு என்ன செய்வாரு, அவர் அதை காலி பண்ணிடுவார். அல்லது அது அந்த பெண்ணுக்கு போயிடும். அதை போய் நம்ம அதுல எதுவும் கேட்க முடியாது. அதனால ஒருத்தர் என்ன செய்யணும்னா, சம்பாதிக்கிற சேர்க்கவும் செய்யணும். கொஞ்சத்தை எல்லாத்தையும் நம்ம அழிக்கிறோம். தேவை ஏற்படக்கூடிய வகைக்கு நல்ல வழிக்கு தான் நம்ம செலவு பண்றோம். கொஞ்சத்தை சேமிச்சு வைக்கணும். பின்னாடி பொருளாதாரம் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே இருக்காது. நாளைக்கு வேற மாதிரி நிலைமை செய்யலாம், மாறலாம். அப்ப அந்த நேரத்துல நமக்கு பொருளாதாரம் எல்லாம் போயிடக்கூடாது. திடீர்னு கொரோனா வந்துச்சுல, யாரும் நினைச்சு பார்த்தோமா கொரோனா வரும் நம்மளை முடக்குவார்கள் என்று யாரும் எதிர்பார்த்தோமா? யாரெல்லாம் சேமித்து வைத்தார்களோ அவங்க எல்லாம் நினைஞ்சாங்க, ஓரளவுக்கு அவங்க தங்களை காப்பாற்றிக் கொண்டார்கள். யாரெல்லாம் வர்றதையெல்லாம் அழித்து கொண்டிருந்தார்களோ அவங்களும் கஷ்டப்பட்டார்கள். வந்தா சில பேர் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கிறோம். வந்தா நல்லா செலவழிப்போம், இல்லாட்ட சும்மா உட்காருவோம், இப்படித்தான் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நியூஸ் பாலிசி செய்யறாங்க, சொல்றாங்க பஞ்ச ஆண்டு வரும். அந்த நேரத்துல இந்த நீங்க 7 வருஷம் செழிப்பா இருந்தீங்கல்ல, அதையெல்லாம் ஒண்ணுமில்லாம வைக்கணும். அவ்வளவு ஒரு பஞ்சம் ஏற்படும். நீங்க என்ன செய்யுங்க, கதிர்களோட அதை விட்டு வைங்க இப்படின்னு சொல்றாங்க. சொன்னோன்னு மன்னர் பாக்குறாரு, என்னடா அற்புதமான விளக்கமா இருக்கு. இவங்க யாரும் இவங்கிட்ட கேட்டான்னு எல்லாரும் அர்த்தமில்லா கனவுண்டாங்க, சூப்பரான விளக்கம் சொல்றாரு இப்படின்ற மன்னர் என்ன செய்யறாருன்னா, ஊத்தூனி பிகி வக்காலல் மலிக்கு ஊத்தூனி பிகி, அவரை எங்கிட்ட கூட்டுவாங்க அப்படின்னு மன்னர் என்ன செய்யறாரு. அதாவது மன்னரை சந்திக்கிறாரு இருந்தா சாதாரணமா சந்திக்க முடியாது. ஒரு மன்னரை சந்திக்கிறாரு இருந்தா அமைச்சரை பிடிக்கணும். அமைச்சர் மூலமா தான் என்ன செய்ய முடியும், மன்னரை அணுக முடியும். மன்னர் இவங்களை கூப்பிட்டு விடுறாங்க. அல்ல இப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை தராம இருங்க. கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு மனிதராக இருந்ததுனால மன்னர் என்ன செய்யறாரு, அதுவும் நல்லவராக இருக்கிறாரு, சும்மா மட்டும் இருக்காரு, நல்லவராக இருக்கிறாரு. அவரை கூட்டுவாங்க அப்படின்ன உடனே ஃபலம்மா ஜாஹூர் ரசூல், அவரை அழைக்கக்கூடிய தூதர் அவர்கிட்ட வந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இருஜியில ஆரம்பிக்க வேலையை பார்த்துட்டு போயாங்கிறார். உன் எஜமான்கிட்ட போ, உன்னுடைய மன்னர்கிட்ட போ. ஃபஸாலுஹு மாபாலு நிசுவத்தில்லத்தி கத்தான ஐதிய குன்ன, தங்களுடைய கரங்களை அறுத்து கொண்டார்களே அந்த பெண்களுடைய விஷயம் என்னன்னு போய் விசாரணை பண்ணுங்க. இன்ன ரப்பி பி கைதிகின்னாலையும், அவருடைய சூழ்ச்சி, அந்த பெண்களுடைய சூழ்ச்சி என் எஜமானனுக்கு தெரியும். என்னை ஒருத்தர் எஜமானுங்கிறது இறைவனை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கலாம், அல்லது அவருடைய எஜமானர் இருக்கிறார்ல, யார் வீட்டுல வளர்ந்தாரோ அவருக்கு விஷயம் தெரியும் தானே. இது பெண்கள் பண்ண சூழ்ச்சி தான் தெரியும்ல. அதனால ரெண்டுமே நினைஞ்சிருக்கலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கலாம். அப்ப என்னுடைய எஜமானருக்கு இது தெரியும், போய் விசாரணை வை முதல்ல. அந்த பெண்கள், ஊர்ல உள்ள எல்லா பெண்களுக்கும் என்னை குற்றவாளின்னு சொல்லி உள்ளத்துக்கு போட்டுக்கிறீங்க. நீங்க உள்ள போனோம்னா உள்ள வருவேன், திரும்ப வெளியே வேண்டாம் வெளியே வரும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. குற்றமற்றவன் என்று தெரிந்தாத்தான் செய்வானா வெளியே வருவேன். அதனால என்னை பத்தி என்ன செய்ய, அங்க உள்ள பெண்கள்கிட்ட போய் விசாரணை பண்ணு. விசாரணை பண்ணிட்டு என்னை என்ன செய்ய, திரும்ப கூப்பிடு இப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ரசூல் ராசன் அவங்க இதை ஆச்சரியத்தோடு சொல்றாங்க. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவங்க இடத்துல நம்ம இருந்தா எத்தனை வருஷம் அவங்க வாழ்ந்தாங்க. அப்ப அவங்க இருந்த அளவுக்கு நம்ம ஜெயில நான் இருந்திருந்தா ஒரு தூதர் வந்தவன நான் ஓடி போயிருப்பேன். ஏன்னா ஜெயில இருந்து வெளியே போறவங்க சாதாரண செய்யுமா? அப்ப யாரும் வெளியே எடுக்க முடியாத அனாதையா இருந்தவர் அவர். தாப்பனார் இல்ல, தாய் இல்ல, அவங்க 2 பேரும் இழந்துட்டு வேற ஒரு ஊர்ல எகிப்துல வந்திருக்கிறாங்க. எத்தனை வருஷம் உள்ள போட்டாலும் கேள்வி கேட்கறதுக்கு நாதி கிடையாது. அப்ப அந்த மாதிரி நேரத்துல மன்னர் கூப்பிட்டு விடுறாருன்னா இவர் என்ன செய்யறாரு, அதெல்லாம் முடியாது, குற்றமற்றவன் தெரிஞ்சாதான் வெளியே வருவேன் இப்படின்னு என்ன செய்யறாங்க. நீ தேவைப்படுற நேரத்துல வச்சுக்கிறோம், தேவைப்படுற நேரத்துல தூக்கி எறிவேன், இதுக்கெல்லாம் நாள் கிடையாது என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்ன செய்யறாங்க, பாராட்டி சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு அல்லாஹ் அருள்புரியணும். அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க இருந்த அளவுக்கு நம்ம ஜெயில இருந்திருந்தா நான் கூட அழைத்த அழைப்புக்கு ஓடி போயிருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய தூய்மையை நிரூபிக்க நினைக்கிறார்கள். அப்பதான் மன்னர் என்ன செய்யறாருன்னா விசாரிக்கிறார். அங்க உள்ள பெண்களை கூப்பிட்டு என்ன செய்யறாரு, விசாரிக்கிறார். அந்த விசாரணையில என்ன நடந்தது, அந்த பெண்மணி இதை ஒத்துக்கிட்டாங்களா, அதுக்கப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைமை என்னங்கிற விஷயத்தை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தெரிந்து கொள்வோம். வாகுரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.